சலோ இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு மாமா? கண்ணா இது எப்படி இருக்கு? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சாமுவேலா? சாமுவேல் பேசுறேன். ரெபேக்காவோட அண்ணன் பேசுறேன். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு வந்துட்டு போனீங்களே, அது எதுவும் ஓகேவா உங்களுக்கு? எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு உங்களுக்கு பிடிக்கவே இல்லை தெரியுங்களா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இல்ல உங்களோட லுக்கு, நீங்க பழகுற விதம், நீங்க என்ன என்கிட்ட நடிக்கிற மாதிரி இருக்கீங்க தங்கச்சிட்ட. நடிக்கிறேன்னா பாருங்க, நான் உங்க தங்கச்சி சின்சியரா லவ் பண்றேன். தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் மத்த பொண்ணுகிட்ட இல்லாத அப்படி என்ன என் தங்கச்சிட்டு இருக்கு? எனக்கு அந்த மாதிரி பிள்ளை தான் எனக்கு வேணும். ஏன்னா நான் கோட் கிட்ட அப்படிதான் நான் ப்ரே பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி பிள்ளை வேணும். அதனாலதான் நான் ரெபேக்காவை சூஸ் பண்ணேன். ஆனா வயசு 20 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? நீங்க ஏன் வந்து லைஃப்ல இது இன்வால்வ் பண்ணி அதை என்னென்னலாம் சாதிக்கணும் படிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? அது நான் அதோட முடிவுக்கு எடுத்தா நான் அதெல்லாம் செஞ்சேன். சின்ன பிள்ளை அப்படிதான் முடிவு பண்ண. 20 வயசுல என்ன முடிவு பண்ணாங்க? உங்களுக்கு வயசு எத்தனை? 27 வயசு ஆச்சு. அது 7 வயசு வித்தியாசம். எப்படி இருக்கும்? எனக்கு எங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இன்னும் மனசை ஒத்துக்கல தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? தெரியுதுங்க, பட் அவங்க என்ன ரொம்ப லவ் பண்றாங்க. நானும் அவங்கள ரொம்ப லவ் பண்றேன். ஏன்னா நாங்க வயசை பார்த்து லவ் பண்றோம், நாங்க மனசை பார்த்து லவ் பண்றோம். எனக்கு முடிவு சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. ஐ டோன்ட் ஃபீல் குட்லா. இல்லங்க, இப்படி சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் மனசு ஒத்து போகுதுங்க. அவங்களுக்கு இப்பதான் 20 வயசு. இன்னும் நல்ல மாப்பிள்ளை, நல்ல பெட்டர் ஆஃபர் வந்து கிடைக்கும் பாருங்க. ஏன் என்ன பார்த்து எப்படி இருக்கீங்க? எனக்கு அந்த ஃபீல் இல்ல. நீங்க வந்து எங்க ஃபேமிலி கூட ஒத்து வருவீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல, நான் கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்கு ஒத்து வருவேன். ஏன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா பழகுறாங்க என்கிட்ட. இல்ல என் சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இல்லண்ணே எனக்கு வந்து அப்படியே குழப்பமா இருக்கு, ஒரு பக்கம் ஆசையா இருக்கு அப்படி சொன்னாங்க. நான் அதான் பார்த்தேன் அன்னைக்கு உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கம் இல்ல. எனக்கு ஐ ஃபீல் சோ பேட். என் தங்கச்சி தப்பான முடிவு எடுத்துருச்சா, ஏன் லைஃப் வந்து கெட்டு போயிருமா அப்படின்னு அதே ஒரு யோசனை. அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேசி இதுக்கு வந்து சால்வ் பண்ணணும், என் தங்கச்சி காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சேன் நான். இல்லங்க, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. உங்க தங்கச்சி நான் கலங்காம நான் பாத்துக்குவேன் தெரியுமா? நீங்க அது எங்கிட்ட எவ்வளவு அழுந்துருக்குமா? நீங்க எவ்வளவு இது பண்ணிருக்கீங்க, டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. நானு பாத்தீங்களா இப்பயே வந்து அண்ணன் தங்கச்சி 2 பேரும் பிரிக்கலான்னு பாக்குறீங்க. இல்ல பிரதர், நீங்க கேளுங்க. ஏன்னா சரிங்க, ரெபேக்காக வாய் தான் பாருங்க. வாய் பேசுச்சு. இப்பயே இப்பதான் காதலிக்க ஆரம்பிங்க, அதுக்குள்ள என் தங்கச்சிக்கு வாயின்னு சொல்றீங்க. எல்லாம் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல பிரதர், இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். அதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன், என் தங்கச்சி வந்து தப்பான முடிவு எடுத்துருச்சு அப்படி சொல்லிட்டு. இல்ல நீங்க இங்க கேளுங்க, அதனாலதான் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. அப்படியே வாய் அடிக்கிற பிள்ளை உங்களுக்கு எதுக்கு தேவையில்லையா? அது எனக்கு பிடிச்சிருக்குங்க, அந்த சுத்திக்குள்ள எனக்கு பிடிச்சிருக்கு உங்க தங்கச்சி. இல்ல இல்ல ஏன்னா எனக்கு ஆசை அது கல்யாணம் பண்ண, நான் வாழணும் அது கூட. வேணாம் பிரதர், விட்டுருங்க. நீங்க வந்து வேற இடத்துல ஏதாவது பாத்துங்க, ஓகேவா? ஐ டோன்ட் ஃபீல் குட். நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க வந்து பாருங்க, இப்பதான் 2 வார்த்தை என்கிட்ட முத வாட்டி பேசுறீங்க, ஓகேவா? நீங்க அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல பிரதர், நான் வந்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்ல. ஒரு 5 வருஷம் போட்டோம், அது நல்லா படிச்சு இன்னும் பெரிய இப்ப வேலை கூட்டு நிப்பாட்டி நான் வெளியூருக்கு அனுப்புறேன். பரவாயில்ல, நீங்க விட்டுருங்க. நீங்க இந்த பக்கம் இன்னும் கான்டாக்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு, ஓகேவா? அப்படி சொல்லாதீங்கண்ணா, எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பிள்ளைய. அதுதான் சொல்றீங்க, ஆனா இப்ப வாயின்னு சொல்றீங்க. பரவாயில்ல விட்டுருங்க. நான் அப்படி சொல்ல பிரதர், அப்படி சொல்லல. நான் அம்மா சொன்னாங்க, அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இல்ல சரியா வராது பிரதர், வேணாம், நீங்க விட்டுருங்க. நீங்க இன்னும் எத்தனையோ பொண்ணு பாக்கலாம், மனசு மாறலாம். சோ நீங்க பாத்துங்க, ஓகேவா? நான் உங்ககிட்ட பேச ரொம்ப விரும்பல, ஓகே? இனிமேல என் தங்கச்சி தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. இல்ல நான் கேக்குற அளவுக்கு இல்லங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் வேலைக்கு போனோம். சோ நீங்க வந்து தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. நான் கூப்பிட்டேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த தாஸ் யாருன்னு சொல்லிட்டு. ரெபேக்கா சொல்லிருக்கோம், தெரியுதா? தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க, இதான் நிப்பாட்டிருங்க, ஓகேவா? ஓகேன்னு சொல்லுங்க, ஓகேன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்க 2 பேரும் மனசு ஒத்து போகுது. ஆனா இந்த ப்ரோக்ராம்ல இது எப்படி இருக்குன்னு சொல்லுது. இது எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரெபேக்கா ரொம்ப விரும்புறீங்களா? நான் ரொம்ப லவ் பண்றேன். இந்த மாதிரி விஷயம் இது எப்படி இருக்கு?